ஓகே இங்கிலீஷ் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. பாரதியார் அவரை பத்தி தான் பேச அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில நடக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். திவாகர் விக்ரம் சேர்ந்த மாதிரி வியானா கிட்ட டாஸ்க் மாதிரி கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திவாகர் தான் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவர், விக்ரம் பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவர் தான். அதனால திவாகர் தான் இந்த டாஸ்க்கை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது தூய தமிழ்ல தான் பேசணும், இங்கிலீஷ் வார்த்தை வரவே கூடாது, நீ நினைக்கிற சில விஷயங்களை பேசுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வியானா இருக்காங்கல்ல, நான் இன்னைக்கு என்ன டாபிக்கை பத்தி பேச போறேனான்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. டாபிக்னு சொல்லக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இன்னைக்கு நான் எந்த தலைப்பை பத்தி பேச போறேன்னா, இன்னைக்கு நான் பாரதியாரை பத்தி தான் பேச போறேன். பாரதியாரை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்காக நிறைய ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு, அவரோட கவிதை மூலியமா நிறைய போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இதுல சில கவிதையை பத்தி தான் நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேசும்போது இங்கிலீஷ் வார்த்தை வரக்கூடாது, அதனால கொஞ்சம் கவனமா தமிழ் வார்த்தையே யூஸ் பண்ணி இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. திவாகரும் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காரு. பாரதியார் நிறைய கவிதைலாம் எழுதியிருந்தாலும் கொஞ்சம் வீரம் மிக்கதா இப்பயும் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு கவிதையை தான் சொல்ல போறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல கொஞ்சம் திணறலாம் செய்யறாங்க, ஆனா ஓரளவுக்கு அதை கரெக்டா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்த திவாகர் இருக்கார்ல, சூப்பரா சொன்னமா, ஒரே ஸ்ட்ரெயிட்டா நீ பேசிட்ட அப்படின்ற மாதிரிலாம் திவாகர் பயங்கரமா பாராட்டுறாரு. இவங்களுக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் கவனிங்களேன், திவாகர் ஒருத்தர் கரெக்டா பண்ணா பயங்கரமா பாராட்டுவாரு. அந்த திவாகர் ஆக்டிங் சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி இதுல எல்லாருமே கொஞ்சம் சுமாரெல்லாம் நடிச்சவங்க இருப்பாங்க, இருந்தாலும் நல்லா பண்ண இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்றாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்களை மட்டும் அவர் என்கரேஜ் பண்ணல, பசங்களையும் என்கரேஜ் பண்ணுவாரு. ஏன்னா பொண்ணுங்களோட கையை பிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாருன்ற மாதிரி அரோரா கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனா உண்மையிலேயே எல்லாரையும் அவர் என்கரேஜ் பண்ணதான் செய்வாரு. அடுத்ததா துஷாரை பண்ண வைக்கிறதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. துஷார் இப்ப நீ வான்ற மாதிரி சொல்றாங்க. துஷார் அந்த இடத்துக்கு வரான். துஷாருக்கு இந்த மாதிரி ஏதாவது டைலாக் கொடுத்து பேச வைப்பாங்க போல. அதாவது டைலாக் இவங்க தரல, ஒரு விஷயத்தை தந்து அதை பத்தி நீங்க பேசுங்கன்ற மாதிரி சொல்றாங்க போல. இவங்க கிட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரையாவது ஒருத்தரை எடுத்து பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்காக தான் இவங்க தமிழ்ல பேசியிருக்காங்க போல. துஷாரையும் பேச வைக்கிற மாதிரி தான் டாஸ்க் போகும்னு நினைக்கிறேன். திவாகர் தான் இந்த டாஸ்க்கை கொடுக்குறாரு போல. பக்கத்தில் உட்காந்து விக்ரம் அதை கவனிச்சுக்கிறாரு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் விக்ரம் காமெடியா ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொன்னார்ல, விக்ரமும் காமெடியா பண்ண வைக்கிறதுக்கு சில முயற்சிலாம் பண்றாரு. ஆனா பெருசா அது வெளியே தெரிய மாட்டேங்குது, அது லைவ்ல பார்த்தா தான் தெரியும்.